நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மிகவும் சக்தி வாய்ந்த முக்கியமான அம்மன் கோயில்கள்ல இதுவும் ஒரு கோவில். மாதம் மாதம் வர்ற அமாவாசை அன்னைக்கு இந்த கோயில்ல சிறப்பு பூஜைகளும் அன்னதானங்களும் தீபாராதனைகளும் நடைபெறுது. அது மட்டும் இல்லாம வருஷம் நடைபெற சிவராத்திரி அதே மாதிரி தேர் திருவிழா ரொம்ப சிறப்பா ரொம்ப விமர்சையா இங்க கொண்டாடப்படுது. இப்படி நடக்கிற திருவிழாக்கள்ல லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்க வந்து வழிபாடு செய்யறாங்க. வாங்க இந்த கோயில் எங்க இருக்கு, எப்படி போலாம் அப்படிங்கிற விஷயத்த இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சுக்கலாம். ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, விழுப்புரம் மாவட்டத்துல மேல்மலையனூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல அமைஞ்சிருக்கிற அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம். இந்த கோயிலுக்கு நீங்க சென்னையில இருந்து வரீங்க அப்படின்னா சென்னை டு திருவண்ணாமலை போற பஸ்ல ஏறிட்டு செஞ்சில இறங்கி செஞ்சில இருந்து ஒரு பஸ் பிடிச்சி மலையனூர் கோயிலுக்கு வந்துடலாம். அதுவே நீங்க ஓன் வெஹிக்கிள்ல வரீங்க அப்படின்னா கூகுள் மேப்ல மேல்மலையனூர் அங்காளம்மன் டெம்பிள்னு போட்டீங்கனாலே உங்களுக்கு எக்ஸாக்ட் லொகேஷன் காமிச்சிடும். நீங்க ஈஸியா வந்துடலாம். இந்த கோயிலுக்கு நீங்க வரும்போது சாதாரண நாட்கள்ல சுலபமா தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம். அதுவே வெள்ளிக்கிழமைகள்லயும் விடுமுறை நாட்களான சனி ஞாயிறுகள்லயும் இந்த கோயில் ரொம்ப கூட்டமா இருக்கும். மினிமம் 2 to 3 மணி நேரம் காத்திருந்து தரிசனம் செய்யற மாதிரி இருக்கும். நீங்க அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி இந்த கோயிலுக்கு வாங்க. இந்த கோயிலுடைய தரிசன நேரம் பாத்தீங்கன்னா காலையில 5 மணில இருந்து இரவு 9 மணி வரைக்கும் கோயில் திறந்திருக்கும். அது மட்டும் இல்லாம அமாவாசை நாட்கள்ல இந்த கோவில்ல பக்தர்கள் கூட்டம் அலைமோதும். இந்த கோயிலுடைய சுற்று வட்டார பகுதிகளான செஞ்சி, போலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், ஆரணி இந்த ஊர்கள்ல இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்க வழிபாடு செய்ய வராங்க. அது மட்டும் இல்லாம வெளி மாநிலங்கள் வெளி ஊர்கள்ல இருந்தும் பக்தர்கள் இங்க வழிபாடு செய்ய வராங்க. இந்த கோயிலுக்குன்னு ஒரு புராண கதை இருக்கு. ஒரு முறை பிரம்மாவோட மனைவியான சரஸ்வதி தேவி பார்வதி தேவி மற்றும் சிவபெருமானுக்கு சாபம் விட்டுறாங்க. அந்த சாப விமோசனம் பெற விஷ்ணு பகவான பார்வதி தேவி வேண்டிக் கொள்றாங்க. அப்போ விஷ்ணு பகவானும் மேல்மலையனூர்ல இருக்கிற நதிக்கரையில சென்று அங்க 5 தலை நாகமா புற்றுல இருந்தா சிவபெருமான் அங்க வந்து பார்வதி தேவிக்கு சாப விமோச்சனம் தந்து மீண்டும் மணப்பார் அப்படின்னு சொன்னாரு. விஷ்ணு பகவான் சொன்னது போலவே பார்வதி தேவி வெகு காலமாக சிவபெருமானுக்காக அந்த மேல்மலையனூர் நதிக்கரையிலேயே காத்திருந்தாங்க. அதே போல சிவபெருமானும் மேல்மலையனூர் அந்த நதிக்கரையை தாண்டி வந்தபோது பாம்பாக இருந்த பார்வதிய திருமணம் செஞ்சு சாப விமோச்சனம் கொடுத்தாரு. அவருக்குமே அந்த சாபமும் விலகியது. அதே போல மேல்மலையனூர் வந்து வழிபாடு செய்யற பக்தர்களுக்கு சாப விமோச்சனம் மற்றும் அவர்களுக்கு ஏற்படும் தீமைகள் அழிந்து பக்தர்களுக்கு ஏவப்படும் பில்லி சூனிய தீமைகளை அழித்து அவர்கள் நலனை காத்தருளி கொண்டிருப்பேன் கூறி மறைந்தார் பார்வதி தேவி. அதனால மக்களும் பார்வதி தேவி அதே இடத்துல பூமியில புற்றாக பாம்பாக உள்ளார் அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகத்தோட அங்க வழிபாடு நடத்துறாங்க. இந்த கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் வெறும் தேங்காய், பூ, பழம் மட்டும் இல்லாம எலுமிச்சம்பழம் மாலையும் வாங்கிட்டு போவாங்க. அதுவும் இல்லாம அந்த சாமி கிட்ட எலுமிச்சம்பழத்தை வச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு போனா தீய சக்திகள் எதுவும் நம்மள அண்டாது, தீய சக்திகள் எதுவும் வீட்டுல இருக்காது அப்படிங்கிறது பக்தர்களோட நம்பிக்கை. அதே மாதிரி நமக்கு யாருன்னா செய்வினைகள் வச்சுட்டாலோ அல்லது திருஷ்டி பட்டுட்டாலோ அந்த கோயிலுக்கு போய் அங்க இருக்கிற திருநங்கைகளோ இல்ல பெரியவர்கள் கிட்டயோ சுத்தி போட்டுக்கிட்டோம்னா அதெல்லாம் நம்மளை விட்டு விலகிடும் அப்படிங்கிறது இன்னொரு நம்பிக்கை.
இந்த கோயிலை நிர்வாகம் பண்றவங்க 7 கொத்து அப்படிங்கிறவங்களும் இந்து அறநிலைத்துறையில இருக்கிறவங்களும் பராமரிக்கிறதா சொல்றாங்க. மாசம் மாசம் நடைபெற அமாவாசை அன்னைக்கு இரவுல அம்மன் தாலாட்டு நடைபெறும். இந்த அம்மன் தாலாட்டை பார்க்கறதுக்காகவே லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்க கூடுவாங்க. அப்போ ஊருக்கு வெளியிலேயே எல்லா வாகனங்களையும் நிறுத்திடுவாங்க. அதே போல வருஷத்துக்கு 13 நாட்கள் நடைபெற திருவிழா ஒண்ணு இருக்கு. மார்ச் மாதத்துல தமிழ் மாதமான மாசி மாசத்துல மசான கொள்ளையும் தேர் திருவிழாவும் வெகு விமர்சையா கொண்டாடப்படுது. இந்த தேர் திருவிழாவின் போது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த ஊருக்கு வந்து அம்மனை வழிபாடு செய்யறாங்க. அவங்களோட பிரார்த்தனைகளையும் இந்த அம்மன் நிறைவேற்றதா பக்தர்கள் நம்புறாங்க. பொதுவா இந்த கோயிலுக்கு வர பக்தர்கள் தங்களோட குடும்ப நன்மைக்காக இரவு நேரத்துல இந்த கோயில்ல தங்கிட்டு மறுநாள் காலையில சாமியை பார்த்துட்டு கிளம்புவாங்க. அதே போல பக்தர்களுக்கு வசதியா இந்த கோயில்ல தங்கறதுக்கு பெரிய டென்ட் மாதிரி போட்டு கவர்மெண்ட் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்படி திறந்த வெளியில எப்படி தங்கறதுன்னு நினைக்கிறவங்க பக்கத்திலேயே தங்கும் விடுதிகளும் அவைலபிள் இருக்கு. இந்த கோயில்ல தங்கணும்னு நினைச்சா கட்டணம் வசூலிக்கிற தங்கும் விடுதியில இரவு தங்கி இருந்துட்டு மறுநாள் காலையில நீங்க சாமியை பார்க்கலாம். ஒரு சில பக்தர்கள் இந்த கோயில்ல திருமணமும் செய்யறாங்க. அப்படி திருமணம் செய்யற பக்தர்களுக்கு இந்த கோயில் நிர்வாகம் அவங்க தங்கறதுக்கு ஏதுவாக இலவச தங்கும் விடுதிகளும் வச்சிருக்காங்க. நாம வேணும்னா அதையும் பயன்படுத்திக்கலாம். சரிங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த கோயிலை பத்தின வேற எதுவும் தகவல்கள் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மறக்காம நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.